இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வாகரையில் 3 சிறுவர்கள் குளத்தில் மூழ்கி மரணம், மீன்பிடிக்க சென்ற வேளை துயரம் என்கிறதான செய்தி ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அரியாலை மனித புதைகுழியில் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சஜித் எமது தலைவர் அல்லர் கூறுகிறார் மனு கணேசன். ஓயல் பெறுபேறுகள் 15ஆம் திகதிக்கு முன் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனிய பாரதி உள்ளிட்ட இருவர் விசாரணைக்காக கொழும்புக்கு. கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள், ஆட்கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், சட்டவிரோத துப்பாக்கி பாவனை, கப்பம் பெற்றுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாருடைய அவர் உள்ளிட்ட இருவர் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்க வரி விதிப்பிலிருந்து இலங்கைக்கு நிவாரணம் பிரதி அமைச்சர் சதுரங்க நம்பிக்கை. அமெரிக்காவுடன் வரி இணக்க பேச்சு சாதகமான நிலையில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. 1.74 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாணய நிதியம் இதுவரை வழங்கியது என்கிறதான இந்த செய்தி. வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் 600 ஏக்கர் காணி பறிபோகும் நிலை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நடைமுறையில் உள்ள ஊழல் ஒழிப்பு சட்டம் மிகவும் முன்னேற்றகரமானது என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியா பள்ளிவாசல் அருகாமையில் முறையான அனுமதியின்றி புதிய கடை. சுகாதார சேவை என்பது சமூகத்துக்கான தேவை, பிரதமர் ஹரணி அமரசூரிய. சுகாதார சேவை என்பது வெறுமனே சேவை அல்ல என்றும் அது சமூகத்திற்கான தேவை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் என்கிறதான செய்தி தொடர்கிறது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்க தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான விவகாரம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மருதங்கணி விபத்தில் ஒருவர் காயம் என்கிறதான ஒரு செய்தி. எங்கள் நாட்டில் காணப்படும் குற்றச்சங்கிலி உடைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது. நம்முடைய நாட்டில் காணப்படும் குற்றச்சங்கிலியை உடைக்கும் விடயத்தையே தாம் முன்னெடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். விஞ்ஞான வினாடி வினா புதிர்கள் நூல் வெளியீடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சாவகச்சேரி நகர பகுதியை அழகுபடுத்தும் நகர சபையினர். சாவகச்சேரி நகராட்சி மன்றின் நவீன சந்தை கட்டடமாடி படிக்கட்டு நுழைவாயிலில் பஸ் நிலையம் உட்பட சந்தை பகுதியின் வடிகான்கள் நகர சபையினரால் நேற்று சுத்தம் செய்யப்பட்டது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது 3517 ஆசிரியர்களுக்கு வடக்கு பற்றாக்குறை. பொருளை துப்பாக்கி சூடு, மேலும் 2 சிக்கினர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இளைஞன் கடத்தி படுகொலை, பல கோணங்களில் விசாரணை. பாதாள குழுவை சேர்ந்தவர் சிறையில் மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அருகுவெளியில் மீண்டும் முப்பளம், நிலத்தடி நீர் வளத்துக்கு ஆபத்து. தென்மராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தனங்கிழப்பு அருகுவெளி பகுதியில் மீண்டும் முப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் திடீரென இயங்க நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் குறித்த உப்பளத்தால் சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் செமயூரன் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருடன் உப்பளத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார். இதன்போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இறைப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அங்கு காணப்பட்டுள்ள சுமார் 5 குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அருகுவெளி கடல் நீர் ஏரியிலிருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி தொடர்கிறது. வடமாகாணத்தில் 1756 பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் நியமனம். வடமாகாணத்தில் கல்வித்துறை இடமாற்றங்கள் பூதாகர பிரச்சனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஏகமணி குளத்தை விடுவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது போதைப் பொருளுடன் கான்ஸ்டபிள் கைது. புதிய அரசமைப்பை உருவாக்கும் இயலுமை அரசிடம் கிடையாது, முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ்.
வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல சட்டமூலங்களை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தோம். இந்த சட்டமூலங்களை கூட இயற்ற முடியாத அரசாங்கம் எவ்வாறு புதிய அரசமைப்பை உருவாக்கப் போகின்றது? புதிய அரசமைப்பை உருவாக்க இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடும் காற்றால் வீதியில் சாய்ந்தது பெருமரம், போக்குவரத்தும் பாதிப்பு. விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாபெரும் சீர்திருத்தங்களை நாம் முன்னெடுத்து வருகின்றோம், அரசாங்கம் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. கொழும்பு துப்பாக்கி சூடு விசாரணைக்கு 3 குழுக்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விபத்தில் மூதாட்டி பலி என்கிறதான ஒரு செய்தி. மதவாட்சியில் வங்கிக்குள் புகுந்தது காட்டு யானை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது இன்றியமையாதது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் கடும் துன்பத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்குரிய நீதியை வழங்குவதும் அவர்களுக்கான பொருளாதார சமூக ரீதியான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதும் இன்றியமையாததாகும் என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரி வீதி சமிக்ஞை கம்பத்தின் மீதேறிய இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதி கோரி ஜனாதிபதி செயலகம் முன்பாக வீதி சமிக்ஞை கம்பத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபானம் ஏலக்காயுடன் 4 பேர் கைதாகினர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரூபாய் 5000 லஞ்சம் பெற முயன்ற கான்ஸ்டபிள் கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாராளுமன்ற எதிர்ப்புக்கு தயாராகின்றது எதிர்கட்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கீரி சம்பாவுக்கு இணையான அரிசி இறக்குமதியாக உள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பில் துப்பாக்கி சூடு 12 வயது சிறுமி உட்பட 3 பேர் படுகாயம். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 12 வயது சிறுமி உட்பட 3 காயமடைந்தனர். ஏற்றுமதித்துறை சிக்கல்களால் பொருளாதார வளர்ச்சி பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி. 185 பாடசாலைகளில் நுழம்பு பெருகும் சூழல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. காயமடைந்த யானை நீர்குழியில் விழுந்தது, காப்பாற்றுவதற்கு போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வீட்டு பராமரிப்பு பணிக்காக 29 பெண்கள் ஸ்டேல் பயணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் 31,209 வழக்குகள் என்கிறதான ஒரு செய்தி. 16 வயதுக்குட்பட்ட சிறுமியுடன் உறவு வைத்தால் 10 வருட சிறை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கால்வாயிலிருந்து எலும்புக்கூடு மீட்பு. கால்வாய் ஒன்றிலிருந்து மனித எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. களுத்துறை மத்துக்கம வீதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டம் ஒன்றிலேயே இந்த எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. எலும்புக்கூடாக மீட்கப்பட்டவர் 2 மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இறந்தவர் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் தெரிய வரவில்லை. அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. கருணாநிதியின் இனிய பாரதி கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போக்குவரத்து விதிகளை மீறிய 13 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தமிழரசு கட்சி பெருந்தலைவர் ரா சம்பந்தனுக்கு அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காசா மக்களுக்கு ஆதரவாக மட்டக்களப்பில் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. பொருளாதார தொகை மதிப்பு தெளிவூட்டும் வேலை திட்டம். ஐஸ் போதைப் பொருட்களுடன் 25 வயது இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு 14 குழந்தைகள் உட்பட 32 பேர் பலி. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம் என்கிறதான ஒரு செய்தி. உங்கள் சுதந்திரம் உங்களிடம், புதிய கட்சியை தொடங்கி எலான் மஸ்க் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. 12 நாடுகளுக்கான வரி கடிதத்தில் கையெழுத்து போட்டுவிட்டேன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப். இன்னும் 40 ஆண்டுகள் நான் உயிர் வாழ்வேன் 90வது பிறந்த நாளில் தலாய் லாமா நம்பிக்கை என்கிறதான ஒரு செய்தி. பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்திய பிரதமர் மோடிக்கு அர்ஜென்டினாவில் வரவேற்பு என்கிறதான ஒரு செய்தி. காசாவில் ஸ்டேல் வான்வழி தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. உக்ரைன் மீது ஒரே நாளில் 580 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது 16 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி. சொந்த மண்ணில் சொதப்பிய இலங்கை என்கிறதான ஒரு செய்தி. இந்திய அபார பந்துவீச்சு தோல்வியை தவிர்க்க இங்கிலாந்து போராட்டம். சர்வதேச டேபிள் செஸ் சாம்பியனானார் குகேஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தலைவராக உள்ளார் நிமல்
பொபாகி பல்வேறு தரப்புகளும் எதிர்ப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாயிருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். யாழ் கொழும்பு சொகுசு ரயில் தினசரி சேவை இன்று ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி. மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. மாகாண சபைகள் அமைச்சர் அறிவிப்பு. மாகாண சபைகள் தேர்தலை நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மாகாண சபைகள் தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். விசேட நடவடிக்கையில் 457 பேர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தி. சகல மாகாணங்களிலும் புனர்வாழ்வு நிலையம் இந்த ஆண்டுக்குள் நிறுவப்படும் என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது என்கிறதான ஒரு செய்தி. ரயில் மோதி ஒருவர் பலி. பாதுகாப்பற்ற புகையிரத கடமையில் மோட்டார் சைக்கிளில் ரயில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி. வாகனம் 2 வீடுகள் பயன்பாடு சபாநாயகர் மீது முறைப்பாடு. நோயாளர்களுக்கு சத்துணவு வழங்கும் திட்டம் விரைவில் என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே இன்றைய நாளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணியில் தோண்டுமிடமெல்லாம் மனித எச்சங்கள், நேற்றும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் தோண்டுமிடமெல்லாம் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வின் போதும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று மதியம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களின் குழுவின் பங்கேற்புடன் இந்த அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வில் மேலும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கொடூர செம்மணி படுகொலையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நடிகர் சத்யராஜ் வேண்டுகோள். கொடூரமான செம்மணி படுகொலையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என தென்னிந்திய பிரபல நடிகரும் தமிழ் தேசிய உணர்வாளரும் தமிழீழ ஆதரவாளருமான சத்யராஜ் தெரிவித்திருக்கிறார். காணொலியூடாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரதும் ஆணித்தரமான கருத்தும் கூட. ஏனெனில் அந்த பகுதியானது யுத்தகால பகுதியில் சிங்கள இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகிறது. அங்கு தாயினதும் சேயினதும் இளைஞர் யுவதிகளதும் பெரியவர்களதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கிறார். இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அற்ற செயல். இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது. அதனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டும் சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதே போல பாதாள குழு தலைவர்கள் வெகு விரைவில் கைதாவார்கள், அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. IMF மூலம் 350 மில்லியன் என்ற ஒரு செய்தி. பருத்தித்துறை வீதி விபத்து, ஒருவர் படுகாயம். மட்டக்களப்பு நீரில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழப்பு என்ற செய்தி. அதே போல தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பல சட்டமூலங்கள் கிடப்பில், முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சபாநாயகர் மருத்துவர் ஜகத் விக்ரமவர்த்தனவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், கடற்பரப்பு கொந்தளிப்பாகவே காணப்படும், மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தியும், கொழும்பு காங்கேசந்துறை சொகுசு ரயில் சேவை இன்று முதல் நாளாந்தம் கொழும்பு காங்கேசந்துறை சொகுசு ரயில் சேவை இன்று முதல் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பிலிருந்து தினமும் காலை 5:45 பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதுடன் காங்கேசந்துறையை பிற்பகல் 2 மணிக்கும் மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார். இந்த சொகுசு ரயில் சேவை இதற்கு முன்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டது. புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமானதன் பின்னர் யாழ்தேவி ரயிலானது கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை 6:40க்கு புறப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கார்ட்டூன்களை பார்ப்பதால் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்படையும் சிறுவர்கள், பெற்றோர்களை எச்சரிக்கும் வைத்தியர்கள். குழந்தைகள் பொழுதுபோக்கிற்காக கார்ட்டூன் தொடர்களை மணிக்கணக்கில் பார்க்கிறார்கள். அதன் பாதிப்பாக நாளடைவில் அவர்கள் கார்ட்டூன் கேரக்டர்களாக மாறுவதால் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கின்றனர்.
இவ்விடயத்தில் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், மாணவர்களிடமிருந்து பணம் வசூலிப்பது தொடர்பில் முறைப்பாடுகள், பல்வேறு விழாக்களுக்காக பணம் வசூலிப்பது குறித்து சில அரசு பாடசாலை மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் விசாரிக்கப்படுகிறது என்ற செய்தியோடும், கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி கைது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றும் ஒரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை கைது செய்துள்ளனர். குறித்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனும் தனது முகப்புத்தகத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வரலாற்று சிறப்புமிக்க நயனாதேவி ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 11ஆம் நாளான நேற்றைய தினம் கருட சற்பர திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் கருடன் காட்சி கொடுக்கும் அற்புதம் பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது என்று அந்த புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டுறவு சபை நடாத்திய 103வது சர்வதேச கூட்டுறவு தின விழாவானது நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது என்று அதற்கான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழி விவகாரம் நீதி கோரி நாம் தமிழர் கட்சியினர் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொலைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ் மக்கள் இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் இணைந்து நேற்று முன்தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல கொக்குவில் அருள்மிகு மஞ்சவனப்பதி முருகன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் என்று இன்றைய கும்பாபிஷேகம் தொடர்பான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்து சகோதரிகள் இந்திய அளவில் சாதனை. தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில் கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வரும் வல்வட்டித்துறையைச் சேர்ந்த ஜெயக்குமார் அருள்ஜோதி தம்பதியினரின் புதல்விகளான தனியா மற்றும் டிலோயினி ஆகியோர் ஈழத்து சகோதரிகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தெற்காசிய உதைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ணம் தேசிய அணியில் மகாஜனா வீராங்கனைகள். தெற்காசிய உதைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றும் இலங்கை 20 வயது பெண்களுக்கான தேசிய அணியில் மகாயனா கல்லூரி வீராங்கனைகள் 3 இடம் பிடித்திருக்கிறார்கள். ஜே லயன்சிகம், டி சஸ்மிகா, எஸ் கம்சியா ஆகிய வீராங்கனைகளையும் இடம்பெற்றுள்ளனர். இந்த போட்டி பங்களாதேஷில் இம்மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த வீராங்கனைகளுடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஆண்களுக்கான உதைபந்தாட்ட தொடரில் அல்லைப்பிட்டி சென்ட் பிலிப்ஸ் அணி சாம்பியன் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் நேபாளத்தில் புதிய வகை தொற்று 7 நாட்களில் 35 பேர் பாதிப்பும், காசாவில் நேற்று மட்டும் 27 பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக செம்மணி பற்றி முரண்பட்ட அறிக்கை, பேரினவாதிகளை கைது செய்க என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், அமெரிக்காவின் வரி கொள்கை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வில்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டும், இணையவழி ஊடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறுதல் தற்காலிகமாக நிறுத்தம். இணையவழி ஊடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் இதனை அறிவித்திருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப குழு காரணமாக வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் விடுத்துள்ள அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், மாகாணத்துக்கு ஒரு புனர்வாழ்வு நிலையம் அமைக்கப்படும் அமைச்சர் ஆனந்த விஜயபால. போதைப் பொருட்களுக்கு அடிமையான 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் நாட்டில் வாழ்கின்றனர். ஆனால் நாட்டில் 4 புனர்வாழ்வு மத்திய நிலையங்களே உள்ளன. எனவே இந்த வருட இறுதிக்குள் மாகாணத்துக்கு ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையம் ஸ்தாபிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ரிரான் அலசிக்கு கொலை மிரட்டல் என்ற செய்தியோடு வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக தில்லேஸ்வரத்தில் சங்காபிஷேகம். மண்டைதீவு தில்லேஸ்வர பகுதியில் கோயில் கொண்டெழுந்தி அருளியிருக்கும் சிவகாமவல்லி அம்பிகை சமேத தில்லேஸ்வர பெருமானுக்கு இன்று சங்காபிஷேகம் நடைபெற உள்ளது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். செம்மணி புதைகுழியில் அகல எண்பு கூடுகள், நேற்றும் 2 எண்பு தொகுதிகள் கண்டுபிடிப்பு, இதுவரை 47 எண்பு தொகுதிகள் அடையாளம். செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் நேற்றும் 2 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணியில் பெரும் மனித புதைகுழி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளிலே 47 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்கிறதான செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். வடக்கு ரயில் சேவை நேரங்களில் மாற்றம் என்கிறதான ஒரு செய்தி. துப்புரவு நடவடிக்கையில்
வெளித்தெரிந்த என்புகள் செம்மணியில் அடுத்தடுத்து அதிர்ச்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சாதக நிலையை எட்டியது அமெரிக்க வரி விலக்கு பேச்சு, வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு. இனிய பாரதி கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தூசு தட்டப்படும் முறைப்பாடுகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு ஆப்பு. அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடந்த காலங்களில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்ட விசாரணை செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் விசாரணை செய்வதற்கு போலீஸ் திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கின்றது. போதைப்பொருள் கடத்தல்கள் 30,000 வழக்குகள் தாக்கல் என்கிறதான ஒரு செய்தி. IMF உதவியின் கீழ் இதுவரை $1.74 பில்லியன் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. IMF திட்டத்தின் தூணாக 2026 பட்ஜெட் இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழத்தமிழர் பட்ட அவலத்தின் சாட்சியே செம்மணி புதைக்குழி, மனுநம்பி தெரிவிப்பு. ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட அவலத்தின் அடையாளமே செம்மணி புதைக்குழி. அப்பாவி மக்கள் கொன்று புதைக்கப்பட்டதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மனித உரிமை மீறலாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. புதிய எதிரணி உதயம், பேச்சுக்கள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு அரசுக்கு இயலுமை இல்லை என்கிறதான ஒரு செய்தி. மீண்டும் தூசு தட்டப்படும் பிணைமுறி மோசடிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இந்தியா மூலோபாய நகர்வு, சிக்கிக்கொள்ளும் இலங்கை, நிபுணர்கள் எச்சரிக்கை. இந்திய அரசுக்கு சொந்தமான மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் எனும் நிறுவனம் இலங்கை டொக்யார்ட் நிறுவனத்தினுடைய 50% பங்குகளை பெற்றுள்ளதனால் கொழும்பு துறைமுகம் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அவிசாவளியில் துப்பாக்கி சூடு, சிறுமி உட்பட 3 படுகாயம் என்கிறதான ஒரு செய்தி. 15ஆம் திகதிக்குள் சாதாரண தர பெறுபவர்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பம். தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை செயற்படுத்தப்பட உள்ளது. இன்று வீதி விபத்து தடுப்பு நாளாகவும், நாளை 8ஆம் திகதி பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும், நாளை மறுதினம் 9ஆம் திகதி வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 10ஆம் திகதி நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுக்கும் நாளாகவும், ஜூலை 11ஆம் திகதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கான ஆசி தூதுவராக மெத்யூ டக்போர்த் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புல்லாவளி செபஸ்தியார் ஆடி மாத திருவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசியல்வாதிகள் மீது 488 முறைப்பாடுகள் விசாரணைகள் ஆரம்பம். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக 488 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்த விலைக்கு அரிசி இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சிறுவன் பலாத்காரம், பக்கத்து வீட்டார் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ராணுவம் விட்டு விலகும் இடங்களை அபகரிக்கும் வனவள திணைக்களம், ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் கமன்ல சேவை நிலைய பிரிவில் உள்ள ஏகம்பை குளம் மற்றும் பிராமண குளம் என்பவற்றை ராணுவம் விடுவிக்கும் நிலையில் அவற்றை வனவள திணைக்களத்தினர் ஆக்கிரமிக்க நடவடிக்கை மேற்கொள்கின்றனர் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. விடுதலை புலிகள் காலத்து சேரன் அரிசி ஆலை மீளியக்க நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. விடுதலை புலிகள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த சேரன் அரிசி ஆலையை மீண்டும் இயக்க செய்து தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். தொலைத்தொடர்பு கோபுரம் நிறுவப்படுவதை தடுக்கவும் கண்டாவளை மக்கள் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஈழத்து சகோதரிகள் இந்தியாவில் சாதனை என்கிறதான ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் எதிரிகளாக அடையாளம் புகுந்து வசித்து வரும் ஈழத்து சகோதரிகள் இருவர் நீச்சல் போட்டிகளில் அபார திறமையினை வெளிப்படுத்தி இந்தியாவில் சாதனை படைத்துள்ளனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சஜித்தை நம்பி நாம் இல்லை என்கின்றதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாசவுக்கு எமது அரசியல் எதிர்காலத்தை எழுதி கொடுக்கவில்லை. அவர் ஜனாதிபதியாகும் வரை எம்மால் காத்திருக்கவும் முடியாது. அரசாங்கம் பேச்சு நடத்தினால் பொதுநலன் அடிப்படையில் செயற்பட முடியும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும், நடிகர் சத்யராஜ் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மேய்ச்சல் தரவையின்றி வன்னியில் இடர்நிலை, ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தி.
ஊடகர் கிருஷ்ணகுமாரின் இறுதிக்கிரியை நேற்று என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மனித உரிமை விழிப்புணர்வு பாடசாலை மட்ட நிகழ்வுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, தமிழ் அரசியல் கைதிகளின் விடியலுக்கு அணிதிரள்வோம், குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு அழைப்பு. சிறைக்குள் கொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளுடைய விடுதலை வேண்டி அணிதிரள்வோம் என குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நீதம் சட்ட இதழ் சனியன்று வெளியீடு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, சித்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து தொடர்ந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள், நீர் வழிந்தோட வாய்க்கால் வெட்டிய போதும் மனித எலும்பு சிதலங்கள் மீட்பு. இதுவரை 47 எலும்புக்கூடுகள் அடையாளம், 44 எலும்புக்கூடுகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து தொடர்ந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்படும் நிலையில், மழை நீர் வழிந்தோடுவதற்காக வாய்க்கால் வெட்டிய போதும் மனித எலும்பு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 11ஆம் நாள் நேற்றைய தினம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. இதன் போது புதிதாக 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவற்றுடன் சேர்த்து இதுவரை 47 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் சித்துபாத்தி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 44 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மழையினால் மனித புதைகுழிக்குள் நீர் தேங்குவதை தடுப்பதற்காக நீர் வழிந்தோடுவதற்காக அகலப்பட்ட பகுதியில் மனித எலும்பு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. செய்மதி படங்களின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போதும் மண்டையோடு அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் நீதிமன்ற கட்டுக்காவல் மூலம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் தடவியல் மருத்துவத்துறையின் மானுடவியல் ஆய்வகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதே போல அகழ்வாய்வின் போது எடுக்கப்பட்ட விளையாட்டு பொம்மை, பை, வளையல்கள் போன்ற சான்று பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதபாபுவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் காணாமலாக்கப்பட்டோருக்கு உண்மையில் என்ன நடந்தது, நீதி அமைச்சின் முன் உறவுகள் கேள்வி என்ற ஒரு செய்தி. இனிய பாரதி கைதானார். கருணா குழு முக்கியஸ்தரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் செய்தி. படையினரின் ஆக்கிரமிப்பிலிருந்து குளங்களை வனவள திணைக்களம் ஆக்கிரமிக்க முயற்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சாடல். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவதற்கான இலங்கையின் கோரிக்கை தொடர்ந்து இழுத்தடிப்பு என்ற ஒரு செய்தி. அதே போல குளத்தில் மூழ்கி சிறுவர்கள் 3 உயிரிழந்த சோகம் என்ற செய்தியும். வடமராட்சி கிழக்கு சுண்டி குளத்தில் ரகசியமாக அளவிட்ட கடற்படையினர். யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் J435 கிராம சேவர் பிரிவில் மக்களின் காணிகள் சிலவற்றை கடற்படையினர் அளவீடு செய்துள்ளதாகவும், கேட்கச் சென்றிருந்த காணி உரிமையாளர்களை கடற்படையினர் காணி உறுதிகளை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து வடமாகாண காணிகள் மக்கள் உரிமை இயக்கத்தை சேர்ந்த முரளிதரன் கூறுகையில், சுண்டிக்குளம் J435 கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் சிலவற்றை திருகோணமலையில் இருந்து வருகை தந்த கடற்படையினர் அளவீடு செய்தனர். இதனை மக்கள் கேட்டபோது கடற்படையினர் காணி உறுதிகளை கொண்டு வாருங்கள் என கேட்டிருந்தனர். இந்த விடயம் தொடர்பாக அப்பகுதி கிராம சேவகருக்கு பிரதேச செயலருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை. அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் மிக இரகசியமாக இந்த அளவீட்டு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வவுனியா வடக்கின் எல்லை கிராமம் திருவைச்சகுளம் தமிழ் கிராமம் சத்தமின்றி ஆக்கிரமிக்கப்பட்டது. வவுனியா வடக்கு திருவைச்சகுளம் மற்றும் அதன் கீழான சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலம் சிங்கள மக்களால் மிக ரகசியமாக ஆக்கிரமிக்கப்பட்டதுடன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அருகிலுள்ள பகுதிகளை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்படி விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன், வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்களான சஞ்சுதன், தமிழ்ச்செல்வன், பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டார்கள். இது குறித்து அவர்கள் கூறுகையில், திருவைச்சகுளம் பகுதியை பார்த்தபோது பெரிய மரங்கள், கனரக வாகனங்களை பயன்படுத்தி வீழ்த்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை தமிழர்களின் காணிகள். அரச இயந்திரங்களின் முழுமையான பங்களிப்புடன் அதன் ஆதரவுடன் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்குள்ள காணி உரிமையாளர்கள் 2020ஆம் ஆண்டும் தங்கள் காணிகளை துப்புரவு செய்ய வந்தபோது வனவள திணைக்களம் அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருந்தது. ஆனால் இன்று அதே பகுதியில் கனரக வாகனங்களை பயன்படுத்தி மரங்களை வெட்டி வீழ்த்த அந்த பகுதியே திறந்த வழியாக காணப்படுகிறது. ஆனால் வனவள திணைக்களம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, யாரும் நீதிமன்றத்தில் நிறுத்தவும் இல்லை. வனவள திணைக்களத்தின் காணி என்றே வைத்துக் கொண்டாலும் கூட அங்கே சிங்கள மக்கள் குடியமரவும் காணிகளை பிடிக்கவும்
அரசு சட்டத்தில் இடம் உண்டாம். அரசு இயந்திரத்தின் ஆசீர்வாதத்துடன் வனவள திணைக்களம் ஆசீர்வாதத்துடனும் மிக வேகமாக இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார் என்ற செய்திகள் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ட்ரம்பின் வரி கொள்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கு அரசிடம் தீர்வில்லை, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. அதேபோல தினக்குழுடைய குரல் பதிப்பாக இன்று முதல் தேசிய விபத்து தடுப்பு வாரம். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விபத்து மரணங்கள் கவலை அளிக்கும் நிலையை கடந்துள்ளன. இவற்றில் வீதி விபத்துக்கள் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு கொள்கிறது. இவற்றின் தாக்கம் அறிந்து சுகாதார அமைச்சின் விசேட திட்டமாக தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த தலைப்பும் தொடர்ந்து செல்கிறது. அதேபோல செம்மணி புதைகுழி பாதுகாப்புக்கு இராணுவத்தை ஈடுபடுத்த முடியாது, சட்டத்தரணி அம்பிகா சற்குணநாதன். மனித புதைகுழி அகழ்வு செயல்முறையை சர்வதேச நிபுணர்கள் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் அக்கோரிக்கையை முன்வைப்பவர்கள் எத்தகைய கண்காணிப்பை கோருகிறோம் என்பது தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனெனில் தடயவியல் மற்றும் மானுடவியல் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்களின் பங்கேற்புக்கு அவசியமான நிதியை ஏற்கனவே நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் ஐநா சபை வழங்கப் போவதில்லை. ஆகவே சர்வதேச கண்காணிப்பை கோருகையில் அதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா முகவரத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதேபோல 11 வயதே தடுமாறும் பருவம், பெற்றோர் ஆசிரியர்களே அவதானம் தேவை என்றும் சிவாகரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சனைகளை தீர்க்க பாடுபட்டவர் தலைவர் சம்பந்தன் புகதாசன் எம்பி தெரிவிக்கும். வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு $1 பில்லியன் ஒதுக்கீடு ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிக்கும். உப்புக்கணி குளத்திற்கான வடிகால் அமைப்பினை துரிதப்படுத்துமாறு கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், இடைநடுவில் கைவிடப்பட்ட மூலா 2ஆம் வீதி புனரமைப்பு பணி தொடரவும் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வெளிநாட்டு செய்திகளுக்குள் எலான் மஸ்கின் அமெரிக்கா பார்ட்டி புதிய கட்சி உதயம். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் ஏற்கனவே உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக உள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக செயல்பட்ட அவரது வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் இப்பொழுது புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் என்ற செய்தியும், இன்னும் 40 ஆண்டுகளுக்கு உலகில் உயிர் வாழ்வின் தாயிலாமா நம்பிக்கை, 12 நாடுகளுக்கு 70% புதிய வரிகள் விதிக்கப்படும், ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு, ரஷ்யா ஏவுகணை மழை நிலை குலைந்தது உக்ரைன் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஐநாவுக்கான அமெரிக்க நிதி நிறுத்தம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை பாதிக்கும் என்ற ஒரு செய்தி. செயற்கை நுண்ணறிவின் மூலம் செம்மணியில் மரணித்தவர்களின் அடையாளத்தை சிதைக்காதீர்கள் என்ற செய்திகளும் இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளாக இலங்கையை வீழ்த்தி பங்களாதேஷ் வெற்றி, சமநிலை தொடர் என்ற செய்தி. அதேபோல மாகாண அரைமரதன் போட்டி, நெடுந்தீவு மகாவித்தியாலய மாணவிக்கு வெள்ளி. மாகாண மட்ட நீச்சல் போட்டி, நெடுந்தீவு மகாவித்தியாலய மாணவர்கள் 8 தங்கம் பெற்று சாதனை என்ற ஒரு செய்தி. அதேபோல இளையோர் ஒருநாள் கிரிக்கெட், சூரியவன்சி அதிவேக சதம். தேசிய அணிகள் கால்பந்து அணியில் மகாயனாவின் வீராங்கனைகள் 3 என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.